வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியின் மாநில துணை செயலாளர் சீனிவாசராவ் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக தாவேகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா ஒரு மீட்டிங்கில் பேசுவோம். காணொலி பார்த்துருப்பீங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் திருமா அவர்கள் என்னை மன்னிக்கணும், நான்லாம் வந்துட்டேன், ஒரு 20 பேர் தான் மொத்தமே அங்கே இருக்காங்க, எல்லாருமே இங்கே இருக்காங்க. தாவேகா, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்த தொண்டர்கள் யாருமே இப்போ அங்கே இல்லை, எல்லாருமே தன்னுடன் சேர்ந்து தாவேகாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். அதை மறுத்து திருப்பி இன்னொரு காணொலி ஒன்று போட்டிருந்தார். இன்னொரு மீட்டிங்கில் நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை, என்னுடைய கொள்கை தலைவர் அண்ணன் திருமாதான், நன்றி மறக்க பதிவிட்டிருந்தார், இதையும் சொல்லியிருந்தார். அல்ல, அப்புறம் மீட்டிங்லேயும் பேசியிருந்தார். ஆமாம், எங்கள் கட்சியை சார்ந்த தமிழ்நாடு முழுக்க உலகமும் இருக்கின்ற தோழர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர் அடுத்த கட்டத்துக்கு இறங்கி வந்துட்டார். அவர் சொல்கிறது என்னென்னா, தவறாக தாவேகாவில் உள்ள தொண்டர்களை, தாவேகா உள்ள தலைவர்களை குஷிப்படுத்துவதற்காக சொல்லியிருக்கிறார். ஒருபோதும் எங்கள் கட்சி தமிழ்நாடு முழுக்கல்ல, இன்றைக்கி பிற மாநிலங்களிலும் பறந்து விரிந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற பிற மாநிலங்களிலும் எங்கள் கட்சி கால் பதிக்க தொடங்கிருச்சு. இப்படி பரிணாம வளர்ச்சி நாடு முழுக்க தோன்ற ஒரு செயல்பாட்டில் இந்த கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி நாடெங்கும் பரவி இருக்கு. அவர் சொல்வது முற்றிலும் பொய்யானது, புறம்பானது. ஆதவ் அர்ஜுனா கனவில் உளறுகிறார் என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் விடுதலை சிறுத்தைகளில் இருக்கும்போது ஆதவ் அர்ஜுனான்றவர் நமக்கு அந்த அளவு பெரிய பிரபலமாக நம்ம கேள்விப்பட்டதில்லை. உங்கள் மாநில துணை செயலாளர் பல பேர் இருக்காங்க. அதில் துணை பொதுச் செயலாளரில் ஒருத்தராக இருந்தார், ரஜினிகாந்த் இருந்தார், வன்னியரசு இருக்கார், இவங்கிற மாதிரி ஒருத்தர் இருந்தவர் தான். ஆனால் தாவேகாவுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் மிக பிரபலம் அடைந்ததால் அவருடைய நினைப்பு என்னவாக இருக்குன்னா, நம்ம தாவேகா வந்தது நம்மளை பிரபலப்படுத்தியிருக்கு அப்படின்ற அவருடைய எண்ணமாக கொடுக்குறோம். உண்மையாக அதாக தானே இருக்கும் இல்லையா? விடுதலை சிறுத்தையில் அவர் எதுவுமே இல்லை, ஜீரோவில் இருந்தார். திமுகவில் ஜீரோவில் இருந்தார், ஒரு ஆலோசகராக இருந்தார். அந்த அரசியல் வியூக வகுப்பாளருடைய ஆலோசகராக அதனுடைய அந்த அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தார். ஆனால் எங்கள் கட்சியில் இணைந்த பிறகுதான் அவர் அடித்தட்டு மக்களுக்கு, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள், அவங்கள்ட்ட போய் அந்த ஆதவ் அர்ஜுனா என்ற பெயர் சேர்ந்தது. அது எங்கள் தலைவரால் மட்டும்தான். அவர் தலைவர் கை காட்டினார். ஆதவ் அர்ஜுனா நம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நாடெங்கும் இருக்கின்ற சிறுத்தைகள் அவரை தூக்கி கொண்டாடினார்கள். தலைவர் எதிர்மறையாக, தலைவருக்கு எதிராக பேசினார். அதே ஆதவ் அர்ஜுனாவை மண்ணை கவ வைத்தார்கள். அவரே அடுத்த கூட்டத்திலும் அவர் முகநூல் பக்கத்திலும் என்னை மன்னித்து விடுங்கள், நான் அப்படி கூறவில்லை என்று பதிவிட்டிருக்கிறார். இல்லை, பொதுவாகவே தாவேகா அவரெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள் தொடர்ந்து தாவேகாவை தாக்கினாலுமே அவங்க யாரும் பெருசாக பதில் சொல்கிறதில்ல. ஏன்னா நாங்கள் தேர்தல் காலத்தில் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இல்லை, தாவேகா நாங்கள் தாக்குற அளவுக்கு அவங்க பெரிய வளர்ந்த கட்சிகள் கிடையாது. நாங்கள் 40 ஆண்டு காலம் இந்த மண்ணில், இந்த மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எத்தனையோ சிறைகள், எவ்வளவோ போராட்டங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்கள் குண்ட சட்டத்தில் சிறுத்தைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ வழக்குகள், எத்தனை பழிகள், பல நெருக்கடிகளை தாண்டி வந்திருக்கிறோம். அது மாதிரி தாவேகா வரல. இல்லை, இன்னைக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னா, அதனால அந்த கட்சியோட எங்களை ஒப்பிடாதீங்க. அல்ல, திமுக அவர் விஜய் என்ன சொல்றாருன்னா, திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி, மிச்சப்படி யாருமே களத்தில் இல்லை அப்படிங்கிறார். அது அவரு சொல்லலாம், திமுக சொல்லணும்ல, எனக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு. அதுதானே ரியல். நானும் அது என்ன, அது வடிவேல் கதை மாதிரி நானும் ரவுடின்ற மாதிரி அர்த்தம் இல்லை. பொதுவாக என்னன்னா, அவங்க எங்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர்கிட்ட, அங்கே இருக்கிற பொறுப்பாளர், அங்கே பொதுச் செயலாளர் இருக்கட்டும், ஏன் ஆதவ் அர்ஜுனா கூட இருக்கட்டும், என் கட்சியோட ஒன்றிய செயலாளர்கிட்ட அரசியல் பேச சொல்லுங்க, மார்க்சிய அரசியலை பேச சொல்லுங்க, அம்பேத்கர் அரசியலை பேச சொல்லுங்க, பெரியார் அரசியலை பேச சொல்லுங்க. அவர் அம்பேத்கர் வளர்ச்சியை பேச சொல்லுங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் கொள்கை தலைவராக வச்சிருக்காங்களே, அவங்க வச்சிருக்கலாங்க. எல்லாமே படம் போட்டவங்க எல்லாமே தன்னை சார்ந்து, அது அரசியலுக்காக, ஓட்டு அரசியலுக்காக வச்சிருக்காங்க. அதை சித்தாந்தத்தை உள்வாங்கியிருக்கிறார்களா, சித்தாந்தத்தின்படி அடிப்படையில் செயல்படுகிறார்களா? இதுவரையும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு எங்கள் தலைவர் கை அசைச்சிருந்தால் மத்திய மந்திரி, ஆனால் ஒருபோதும் நாங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், கொள்கை சிதறாமல் யுக்தியை மாற்றுவோம் என்று தலைவர் சொல்லுவது பிரகாரம்
நாங்கள் ஒரே நேர்கோட்டில் சனாதன எதிர்ப்பில் இன்ன வரைக்கும் ஆனா நாங்கள் நீங்க நீங்க பிஜேபி பிஜேபியில கூட்டணியில இருந்த திமுக நீங்களும் இருந்தீங்க. பிஜேபியில ஒளிகேன்னு கூட நீங்க சொல்லலையே. நீங்க அந்த வார்த்தையோட நீங்க பிரயோகம் பண்ண மாட்டேங்கிறீங்களே. மத்திய அரசுன்னு கூட வார்த்தை விட மாட்டேங்கிறீங்களே. அவர் தான் சொன்னாரு பாசிச பிஜேபின்னு சொல்றாரு, அது கொள்கை எதிரி அப்படிங்கிறாரு. அரசியல் ஏங்க சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்த பிறகு சொல்லியிருக்காரா? முதல் மாநாட்டே சொன்னாரு அரசியல் எதிரி திமுக. முதல் மாநாடு வேற. இப்போ சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்த பிறகு நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை திட்டங்களை எதிர்த்திருக்கிறாரா? அவர் நான் எங்க ஆதரிச்சேன்னு கேட்கிறாரு. பேசியிருக்கிறாரா? எதுவுமே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் திமுக உடனே பேசுவது திமுக. இங்க ஆளுகிற கட்சி திமுக தானே. இப்ப மாநிலத்தில் இருக்கு நடக்க போற 2026 மத்தியில யாரு உங்களை ஆள்றா? இல்ல இப்ப 2026 தேர்தல் இல்லங்க, மத்தியில யாரு உங்களை ஆள்றா? மத்தியில ஏன் அதை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? அவர் தான் கேள்விதான் கேட்கலன்னு சொல்றாரு. அவர் நான் சிறை சென்று விடும் என்ற பயத்தாலையா? அவர் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏங்க, எத்தனை அரசு மத்திய அரசின் மீது எவ்வளவு விமர்சனங்கள் நாடெங்கும் இருக்கு. எத்தனையோ இன்னைக்கு இருக்கின்ற தேர்தல் கமிஷன் அவங்களுடைய அணிகளில் ஒரு அணியா மாறிடுச்சு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அணியா மாறிடுச்சு. சிபிஐ அது மாதிரி மாறிடுச்சு. இடி அது மாதிரி மாறிடுச்சு. வருமான வரித்துறை மாறிவிட்டது. இப்படி இருக்கின்ற அனைத்து துறைகளையும் தன்னுடைய அணிகளின் பொறுப்பாளர்களாகி நியமித்து அதற்காக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு திராணி இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் திமுக இருக்கிறோம், பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது நம்ம மத்திய தேசிய கட்சிகளை பற்றி பேசுவோம் அப்படின்னு நிலைப்பாடு வச்சிருக்காங்களோ? நான் கேட்கறது, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதா இல்லையா? அதற்கு ஒரு தலைவர் இருக்கிறாரா இல்லையா? அதிமுக கூட்டி அதிமுக தான். ஏன் அதை எதிர்த்து பேசுவதற்கு உங்களுக்கு திராணி இல்லை, நெஞ்சுரம் இல்லை? சொல்லுங்க. அதிமுக தான் இங்க தலைமை இருக்கிற கட்சி. அவர் அதிமுக பேசியிருக்காரு, இப்போ ஊழல் கட்சியெல்லாம் பேசியிருக்காரு. இந்த கடைசி கூட்டத்தில் கூட அவங்களோட செயல் வீரர்கள் கூட்டம் இருந்தது இல்லையா, அதில் திமுகவும் பேசியிருக்காரு, அதிமுகவையும் பேசியிருக்காரு. பிஜேபி ஏன் பேசுறோம்னா, நாங்கள் தேசிய இது வரும்போது நாங்கள் பிஜேபி பேசுகிறோம். அதுலேயும் சொல்றாரு பாசிசம்ன்றாரு. ஐயா, இது பேசியது சிபிஐ விசாரணைக்கு முன்பு, கரூர் சம்பவத்திற்கு முன்பு, கரூர் சம்பவத்துக்கு பின்பு அப்படின்னு நீங்க தாவேக்காவை பிரிச்சுக்கலாம். நீங்க அப்படி பிரித்து பார்க்கும் பொழுது கரூர் சம்பவத்திற்கு பின்பு அந்த நிர்வாகிகள், அதனுடைய தலைவர்கள் யாராவது மத்திய அரசை நேரடியாக சாடி இருக்கிறார்களா, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்களா? இல்ல, கரூர் சம்பவத்துக்கு விசாரணை கேட்டதே அவங்க தானே. யாரு? சிபிஐ விசாரணை அவங்களுக்கு ஆதரவா தான் இவங்க தான் தாவேக்கா நிர்வாகிகள் தான் கேட்டாங்க. அதான் சொல்றேன். அதனால அவங்க சிபிஐ விசாரணைக்கு அவங்க அஞ்சனும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க தானே கேட்டதே. இல்ல இல்ல, அப்புறம் ஏன் நீங்க எஞ்சிட்டு அதுக்கப்புறம் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? கள்ள மௌனம் ஏன்? கள்ள உறவு கூட்டா? சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் வளர்த்தெடுத்த பிள்ளையா தாவேக்கா? கேள்வி கேட்குறோம்ல, பதில் சொல்லுங்க. அப்படி பிஜேபியோட பி டீம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பிஜேபியோட பி டீம் தான் தாவேக்கா என்பதை எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா இப்ப அவ்வளோ நாளா நீங்க யார் வேணாலும் நாங்க திறந்து வைத்திருக்கோம், நீங்க யார் வேணாலும் கூட்டணிக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டு மாமல்லபுரத்தில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் நாங்கள் தனித்து நிற்கிறோம் அப்படின்னு நீங்க அறிவிக்கிறீங்க. ஏன்? ஓட்டை பிரிக்கிறதுக்காக இல்லை. இப்போ இன்னும் அவங்க தனித்து நிற்கிறேன் முழுக்க இன்னும் காங்கிரஸோட பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, ஒருவேளை காங்கிரஸ் இப்போ பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச, ஆனால் இன்றைக்கு கனிமொழி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் காலையில் சந்திச்சிருக்காங்க பொழுதுக்கு. ஆனால் அந்த காங்கிரஸ் இந்த கூட்டணி கட்சிகளே ஒரு பெரிய குழப்படி இருக்குது. உங்கள் கூட்டணிகள்லேயே காங்கிரஸ், அதாவது கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. நமக்கே தெரியும் கூட்டணி தொடருது. காங்கிரஸ் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை எண்ணிக்கைங்கிறது குழு அமைக்கப்படலை. கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னா அவங்க இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஒன்று இங்கேயா இல்லை தாவேக்காவா அப்படின்னு. தாவேக்காவுக்கு பிஜேபி இவ்வளோ பெரிய ஆதரவு, பிஜேபியோட பி டீம் சொன்னால் காங்கிரஸ் எப்படி அங்கே போகும்னு கேட்குறேன். இல்லை, நாங்கள் அது காங்கிரஸ் தான் கேட்கணும், நிர்வாகிகளை நாங்கள் சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாது. எங்கள் கட்சி சார்ந்து, எங்கள் கொள்கை சார்ந்து கேட்டிங்கன்னா நாங்கள் பதில் சொல்லுவோம். இல்லை, உங்கள் கட்சியிலே இப்போ சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ ஒருவேளை திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் அவர்களுடைய பாமக வந்தால் விடுதலை சிறுத்தைகள் நிலை என்ன? இல்லை, அது எங்கள் தலைவர் முடிவு செய்வார். ஏன்னா தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, எப்போதும் மதவாத சாதியவாத அமைப்போடு கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதில் தலைவர் முடிவு தெளிவாக இருக்கார்.
இல்லை கூட்டணி ஒருவேளை அவர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், எந்த நிலைப்பாடு தொண்டர்கள் மனப்பான்மை எந்த மாதிரி இருக்கும்னு கேட்குறேன். இல்லை, எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை தொண்டர்கள் கீழ்மட்ட அளவில் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். தலைவர் கண்டிப்பாக நல்ல முடிவு தான் பண்ணுவார். அதில் எந்த மாதிரி இப்போ மீண்டும் தாவேக்காக வருவோம். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த கூடுற கூட்டங்கள் இருக்கு இல்லையா, எல்லாரும் கேட்குறாங்க கூடுற கூட்டங்கள் வாக்கா மாறுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளவு தூரம் அங்கேருந்து இங்கே வந்து பார்க்க வரவன் ஓட்டு போட மாட்டானா? இப்போது ஆந்திராவில் சிரஞ்சீவிக்கு எண்ணிலடங்காத கூட்டங்கள் கூடின 10 லட்சத்துக்கு மேலே கூடுனாங்க. ஓட்டா மாறுனுதா? பிரஜாராஜ்யம் என்கின்ற கட்சி எந்த நிலைக்கு போனது, அதே இன்று இருக்கின்ற தேமுதிக நீங்கள் எடுத்துக்கங்க. மதுரையில் எவ்வளோ பெரிய கூட்டங்கள் கூட்டினார். மறைந்த 10% ஓட்டு வாங்கினார் முதல்ல தனியாக நின்னப்போ. விஜயகாந்த் இல்லை, முதல் தேர்தலில் 10 லட்சம் ஓட்டு வாங்கினார். சரி, 10% ஓட்டு வாங்கினார். அவர் மட்டும் தான் ஜெயிச்சார் ஒரு விருத்தாச்சலத்தில். ஆனால் ஓட்டுகள் பரவலாக வாங்கினார். ஆனால் ஜெயிச்சது அவர் மட்டும்தான். பொதுவாக என்னென்னா, நீங்கள் கூட்டம் சேர்றதை பற்றிலாம் நீங்கள் ஓட்டாக மாறும் என்பது எண்ணிக்கையில் நீங்கள் அப்படிலாம் தமிழக மக்களை ஒருபோதும் அப்படி எண்ணி. ஏன்னா இது மண் வந்து பெரியார் மண், திருவள்ளுவர் பிறந்த மண், இது பண்பட்ட மண். இது சாதிய மதவாத இடங்களுக்கு எப்பொழுதும் இங்கே இடம் கொடுக்க மாட்டாங்க. 11% வரைக்கும் வளர்ந்துருக்கு இங்கே பிஜேபி. இங்கே தமிழகத்தில் போன தேர்தலில் ஒரு கிட்டத்தட்ட 11% வாக்கு வாங்கியிருக்காங்க. எப்படி நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சிங்களோ, உள்ளே வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறீங்களோ, எல்லாரும் சொல்கிறீங்க பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துருச்சு. இப்போ 11% ஓட்டு வாங்கிட்டாங்களே. அப்போ நீங்கள் சொல்கிற பெரியார் மண் அப்படிங்கிறதே சரி, நாம் சீமான் சொல்கிற மாதிரி இது பெரியார் மண் இல்லை அப்படிங்கிறார்ல. இல்லை, அவருடைய அரசியல் ஸ்டாண்டுக்காக சொல்கிறாரு. அதை நம்ம இது இங்கே எல்லாமே வந்து பண்பட்ட மண்ணுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது உடனே வந்து இந்துத்துவ எதிர்ப்பை வந்து உள்வாங்கிட்டு போகிறன்ற எண்ணம்லாம் அப்படிலாம் படிப்படியாக வளருது. அது அவங்களுடைய கொள்கை திட்டங்களை சொல்லட்டும். அவங்க வந்து வர்ணாசிரம தர்மத்தை ஒழிக்கிறாங்களா சொல்லுங்கள். யஜூர் ஜாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதத்தை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறாங்களா சொல்லுங்கள். எல்லோரும் சமம்னு சொல்றாங்களா சொல்லுங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. எல்லோரும் சமம் தானே அவங்க தான் சொல்றாங்க. எல்லோரும் சமம் இல்லைன்னு சொல்லலை. எங்க சொல்றாங்க? நீங்க ஏன் குலக்கல்வி திட்டத்தை வந்து குலக்கல்வி செய்முறை வந்து இப்போ திரும்பவும் அதுக்கு வந்து நிதி ஒதுக்கிட்டு சொல்லி யாரெல்லாம் குலக்கல்வி முறையில் யாரெல்லாம் ஆசாரி வேலை செய்கிறாங்கன்னா ஆசாரி வேலை செய்யட்டும், வந்து செருப்பு தைக்கிறோம்னா செருப்பு தைக்க, அதுக்கு ஊக்குவிக்கிறது ஃபண்டு கொடுக்குறான் மத்திய அரசு. அது என்ன மாதிரியான திட்டங்கள்? இது எதை ஊக்குவிக்கிற ஒரு திட்டம் சொல்லுங்க. இல்லை, இங்கே பிஜேபி வளருதுன்றதை ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறேன். வளரலங்கிறது தான். தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சி அதேமாரி வந்து மகாராஷ்டிரா போல் வந்து இங்கே ஒரு ஏக்நாத் சிண்டே ஏற்படுத்தணும், இங்கே நம்ம எப்படியாவது உள்ளுக்கு வந்துடணும், ஆட்சி கைப்பற்ற நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் முடியாது. இல்லை, நீங்கள் இப்போ நான் வரும்போது திமுகவுக்கு மாறிடுச்சு, உங்களுக்கு மாறினது கேள்வி. அந்த கூட்டம் கூட்டுறதை பற்றி சொன்னீங்க இல்லையா, பிரஜாராஜ்யம் கட்சியை கூட திருப்பி காங்கிரஸோட இணைச்சிட்டாரு. இப்போ அதுலேயும் இல்லை, சும்மா இதுவாக இருக்காரு. ஆனால் அவர் தம்பியான பவன் கல்யாணம் அங்கே ஆந்திராவில் ஜெயிச்சிருக்காரு, இப்போ துணை முதல்வராக இருக்கார் பாருங்க. இல்லை, அது அந்த செட்டப்பு வந்து அது பிஜேபியோட சேர்ந்து போனதால் வந்து இது பண்ணார். நம்ம அவர் எடுக்கிற அரசியல் நிலைப்பாட்டுகளை கூட்டம் சேரதான் நான் சொன்னேன். பவன் கல்யாணுக்கு அவ்வளோ கூட்டம் கூடுந்தா? சிரஞ்சீவி தானே கூடுனது. அதே மாதிரி தானே விஜய்க்கு கூடுகிறது கூட்டத்தை. அந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் தோல்வி பெற்றவரையே சொல்கிறீங்க. நாங்கள் அவர் என்ன சொல்கிறார், ஜெயித்த என்டிஆர் எம்ஜிஆர் போன்றவர்கள் அவங்க சொல்கிறாங்க. இந்த கூட்டம் கூட்டினா வாக்கா மாறினது அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் இருக்குல்ல. நீங்கள் எம்ஜிஆரோட நீங்கள் ஒப்பிட முடியாது. எம்ஜிஆர் வந்து அது அடித்தட்டு மக்களுக்கான தலைவராக இருந்துட்டு போனார். அதோடு மட்டும் இல்லை, அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு சாதுரியமான சில விஷயங்களை செஞ்சார். ஈழ ஆதரவு, புலிகள் ஆதரவு, கொள்கை ரீதியான சில இந்த விஓ முறை. அன்னைக்கு வந்து விஓ இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் விஓ ஆகிறதுக்கு காரணம் எம்ஜிஆரும் ஒருத்தர். இப்படி பல பரிணாம வளர்ச்சிகளை மாறிட்டு வந்தார். அது மாதிரி இவர் வந்து இது இல்லை. 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே அவரை வந்து பார்க்க முடியுமா தொண்டர்கள்? 7 மணிக்கு மேலே கூட்டம் நடத்துவாரா இனி வரும் காலங்களில் அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. இல்லை, கரூர் சம்பவத்திலேயே அவங்க குற்றம் சாட்டுறது திமுக தானே. திமுக என்னங்க பண்ணுனது? சதின்னு சொல்லி தானே சொல்கிறாங்க. எப்படி சதி? நீங்கள் கேரவானுக்குள்ள யார் இருந்தா? கேரவான் அந்த பிரச்சாரம் என்ன லைட்டு அமைச்சு போட்டதுக்கு காரணம் என்ன? ஏன் கூட்டம் சேர்ற வரையும் ஒரே இடத்துல நின்று அதை வந்து கூட்டம் ஏற்கனவே சேர்ந்துருச்சு. காலையிலேருந்து எங்கள் கூட்டம் இருக்காங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லி போலீஸ்கிட்ட எழுதி கொடுத்தீங்க? 3 மணிலேருந்து ஏன் வரல? 3 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் பர்மிஷன். காவல்துறை என்ன பண்ணும்?
அவ்வளவு கூட்டத்தை வந்து நீங்க காவல்துறை சரியா நீங்க 10,000 பேர் வருவதா சொல்லி தான் எழுதி கொடுத்தீங்க. அது ஒரு உளவு தெரியாதா? போன தேர்தல் எவ்வளவு வந்திருக்கு? இல்ல நீங்க கொடுத்தது என்ன? எங்க கட்சியை சார்ந்த 10,000 நபர்கள் வருவாங்கன்னு சொல்லி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட கொடுத்தீங்க. அதற்கு தகுந்தாற் போல அவர் போலீஸ் ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்துட்டாரு. நீங்க வந்து பல மாவட்டங்கள்ல இருந்து எல்லாத்தையும் தம் பண்ணி ஜனநாயக படத்துல வந்து லைவ் காட்சி எடுக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு வியூ, அந்த குற்றச்சாட்டு சொல்றீங்க, வியூ கொண்டு வந்தா. நான் சொல்லங்க, நக்கீரன் அண்ணன் கோபால் அவர் இருக்காரு, ரொம்ப தெளிவாக சொன்னார். அவர் பேட்டியில் அவங்க எதிர்க்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க, அவர்தான் ஃபர்ஸ்ட் இந்த தமிழ்நாட்டில் சொன்னது. அதான் சொல்றேன், நீங்க தெளிவா சொல்லுங்க. அந்த லைவ் காட்சி கொண்டு வர அளவுக்கு நீங்க பண்றதால தான் அந்த இவ்வளவு விளைவு ஏற்பட்டதுன்ற. இதுல எங்க திமுக சதி செஞ்சது? திமுக சதி செஞ்சிருந்தால் திமுக சதி செஞ்சிருந்தால் ஏன் முதல்வர் இரவோடு இரவா போறாரு அங்க போய்? அதுதான் அதைத்தான் சொல்றாங்க, மக்களை சந்திக்கிறாரு. செந்தில் பாலாஜி உடனே வந்தாரு, எல்லா அமைச்சர்களும் இருந்தாங்க, எல்லாருமே வராங்க. எங்க கட்சி சார்பில் அங்க இறந்த 41 பேர்களுக்கும் 50,000 ரூபாய் எங்க தலைவர் கொடுத்துருந்தாரு. மாவட்ட செயலாளர் கொடுக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் கூட நீங்க கொடுக்கல, அவர் காணொலியெல்லாம் போட்டாரு. நாங்க எல்லாத்துக்கும் கொடுத்தோம். ஏன் இது வரைக்கும் நீங்க வந்து வீட்டில் வச்சு தான் கொடுக்குறீங்க? ஏன் இந்த மக்களை இன்னமும் நேரடியாக களத்தில் இன்னும் சந்திக்கல? அங்கதான் திமுக பிரச்சனை பண்ணுது, பாதுகாப்பு இல்லை. ஏன் ஏங்க திமுக அங்க மட்டுமா, கரூர் மட்டுமா இருக்காங்க? தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க திமுக. ஏன் அங்கெல்லாம் மற்ற இதெல்லாம் ஏன்னா பனையூரில் போய் அவங்க திமுக வந்து பிரச்சனை பண்ண தெரியாதா உங்களுக்கு? அதெல்லாம் நீங்க போறதற்கு, மக்களை சந்திப்பதற்கு உங்களுக்கு அச்சம் இருக்கிறது. கேள்வி கேட்டால் மக்களிடம் பதில் சொல்வதற்கு என்ன பதிலும் இல்லை. அதனால நீங்க வீட்டிலே முடங்கி இருக்கிறீங்க. அந்த இளைஞர்கள் கூட்டம் வந்து பிற கட்சிகள்லேருந்து வருதுன்னு சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர்ல இருக்கிறவங்க பூரா இப்போ தாவேக்கல இணைகிறாங்க. அதனால இளைஞர்கள் கூட்டம் உங்களை போன்ற கட்சிகள் இளைஞர்கள் கூட்டத்தை இழக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வாதம். அது பொய்யான வாதம். நீங்க எங்கள் தலைவரை போய் நீங்கள் காலையில் நீங்கள் யதார்த்தமாக போய் பாருங்கள். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் இருந்தாருன்னா முக்கியமான நிர்வாகிகள் தலைவரை சந்திக்க முடியாது. அவ்வளோ கூட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அவரால் நிற்க முடியல, பேச. ஏன்னா இந்தாண்ட போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இந்தாண்ட இது பண்ணுறாங்க, இந்தாண்ட அவரால் நவரவே முடியாது. அந்த மாதிரி இன்னைக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கூட்டம்லாம் எங்கேருந்து வருது? இவர் கூட்டம் நடத்தலை, எங்கேயுமே அறிவிப்பு செய்யலை. தலைவரை சந்திப்பதற்கு எவ்வளோ கூட்டங்கள் தெரியுங்களா? வேளச்சேரி அலுவலகத்தில், அசோக் நகர் அலுவலகத்தில் நீங்கள் சந்திக்கவே முடியாது. அவர் என்னப்பா இவ்வளோ, நான் சாப்பிட்றது எப்பப்பா சாப்பிட்றது அப்படின்னு கேட்பார். அதை நான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? அப்போ அதெல்லாம் வந்து என் கட்சியிலேருந்து போனவங்கன்னு அர்த்தமா? விஜய்க்கு போனவங்கன்னு அர்த்தமா? தாவேக்காவுக்கு போனவங்கன்னு அர்த்தமா? எங்கள் கட்சியில் இருக்கின்ற அனைவரும் கொள்கைவாதிகள், கொள்கை கோட்பாட்டோடு தலைவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு உறுதியாக நிற்கக்கூடியவங்க. இன்னைக்கு ஆதவர்ஜனா பதில் போடுவதற்கு, அவர் வாபஸ் பெறுவதற்கு காரணம் எங்கள் ஐடி விங்கில் இருக்கிற எங்கள் தொண்டர்கள் எவ்வளோ பேர் வந்து அவருக்கு எதிராக எழுதுனாங்க தெரியுங்களா? எத்தனை போன் கால் அவருக்கு போயிருக்கு தெரியுங்களா? இப்போ திமுக கூட்டணி பேசுவோம். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இங்கே கூட இருக்கீங்க. 4.25 வருட திமுக ஆட்சி மேலே கடும் விமர்சனங்கள் எல்லாமே இருக்குது. அது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவானால் அது விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்தான பாதிக்கும் இல்லையா? இல்லை, ஒரு விமர்சனம் இல்லையே. நீங்கள் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு, சட்டம் திராவிட மாடல் ஆட்சி, அது மகளிருக்கு இலவச பயணம். என்ன, 2 பெண் குழந்தை பிறந்தால் அவங்களுக்கு மகளிருக்கான கல்வி உதவித்தொகை, நான் முதல்வர் திட்டம், அது இல்லாமல் வந்து வீடுதோறும் மருத்துவம், இல்லந்தோறும் மருத்துவம், இப்படி எண்ணற்ற திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு. செயல்பாட்டில் இருக்கு. யாரு போய் அடிப்படையில் பார்த்துருக்க? கிராமங்கள் தோன்ற எல்லாரும் போய் மகளிர் விடியல் பயணம் நடத்தல. அதான் இப்ப எடப்பாடி சொல்றாரு, ஆண்களுக்கும் சேர்த்துன்றாரு. அடுத்து அது வாக்குறுதி நடைமுறையில் வர்றதை நான் சொல்றேன். இப்ப பெண் கல்வி திட்டம், நான் முதல்வர் திட்டம், எத்தனை பேர் IAS IPS வந்து TNPSC எழுதி உள்ளுக்கு வராங்க? எவ்வளோ சட்டம் ஒழுங்கு, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தாரா, கொடுக்கலீங்க? இல்ல, இதெல்லாம் நீங்க மகளிர் உரிமை 1000 கொடுக்குறேன் 2000 கொடுக்குறேன்றதை விட ஒரு உற்பத்தி சார்ந்த விஷயங்களா இருக்கணும். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அதிகமா இருக்கணும். இலவசம் தரேன், இலவசம் தந்ததே ஒரு அரசு அப்படின்னா இலவசம் இல்லைங்க, திட்டங்கள். இது நீங்க ஏன் இலவசம்னு நீங்க பாக்குறீங்க? ஏன் மகாராஷ்டிரா அரசு இதே திட்டத்தை 1000 ரூபாய் கொடுக்குற திட்டத்தை வந்து தேவேந்திர பட்னாஸ் வந்து அதே தமிழ்நாட்டில் என்ன நடந்ததோ அதே ஃபார்முலா எடுத்துட்டு போய் கொடுத்து தான் தேவேந்திர பட்னாஸ் வந்து முதல்வர் ஆயிருக்காரு. இன்னைக்கு யாரை பார்த்து பிஜேபி காப்பி அடிச்சது? திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து காப்பி அடிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. சட்டம் ஒழுங்கை பத்தி சொல்லுங்க.
சட்ட ஒழுங்கு சிறப்பாக தான் இருக்குது. இதில் என்ன இருக்குது? 3 நாளுக்கு முன்பாக கூட பீகாரில் சேர்ந்த ஒரு நேற்று முந்தா நாள் பீகாரை சேர்ந்த அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்குது. அதெல்லாம் வந்து நீங்க இதுவா பண்ணக்கூடாதுங்க. போலீஸ்க்கு பாதுகாப்பு போட்டு வெடிகுண்டு. சரி, இருங்க. ஏன் அதை என்கவுண்டர் பண்ணி அதை வந்து சரியா இது பண்ணல? அதுக்கு பதில் என்கவுண்டர் பண்ணலாம். அதுக்கு சரி கிடையாது. நடந்ததுக்கான காரணம் கேட்கல. நடந்ததுக்கான காரணத்துக்கு பதில் தீர்வு கிடையாது. இல்ல அதாவது அங்கொன்று இங்கொன்று நடக்கலாம். அதையே வந்து பெரிய இதெல்லாம் எல்லாம் ஆட்சின்னு இருந்தால் அது சில விஷயங்கள் அது எல்லாதுமே இதுவாக நிறைவாக வரும்ல. அதை முதல்வர் சரி செய்வதற்கு, துணை முதல்வர் சரி செய்வதற்கு எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒருபோதும் வந்து இந்த சமத்துவ ஆட்சி, எல்லோருக்கும் எல்லாம் சமத்துவத்தை விரும்புறது. அதனால தான் வந்து சனாதனம் உள்ளுக்கு நுழையிறதுக்கு பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக, பிஜேபி, இவர் டிடிவி இதெல்லாம் ஒரு வலுவான கூட்டணியாக மாறுற மாதிரி தெரியுது. ஒருவேளை தேமுதிகவும் போச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த கூட்டணியும் வலுவாயிடும். எப்படி விஜய்க்கு ஒரு தனியாக ஒரு மாசு இருக்குன்றாங்க. அப்படிங்கும்போது திமுகவோட எதிர்ப்போட்டுகள்லாம் பல சிக்கலில் போயிடும்ல. இப்போ எங்களுக்கு எதிர்ப்போட்டே இல்லைங்க. இன்னும் பாருங்க எப்படி வரோம்னு சொல்லி. இப்போ பார்லிமெண்ட்ல 1000 ஓட்டு பாராளுமன்றத்தில் எப்படி ஜெயிச்சாங்க? 29 தொகுதி வந்து ஜெயிச்சோமா ஜெயிக்கலையா, வெற்றி பெற்றோமா? அதே மாதிரி தான் இங்கே வருவோம். பொதுவாகவே ஏன்னா இந்த கூட்டணி என்பது கொள்கை சார்ந்த கூட்டணி. இது சனாதனத்தை எதிர்க்கின்ற கூட்டணி. நாங்கள் விடுதலை சிறுத்தை நாங்களாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இருக்கின்ற எல்லா இயக்கமுமே கொள்கை சார்ந்து நிற்கிற இயக்கம். அவங்க சொன்ன செயல் திட்டங்களில் ஒன்று கூட பண்ணலையே. அது கூட நீங்கள் முக்கியமாக உங்களுடைய கோரிக்கையான அந்த டாஸ்மாக் ஒழிக்கிறதுக்கு ஒரு வேலையும் பார்க்குறேன். இல்லை படிப்படியாக அதை வந்து 4.25 வருஷத்தில் 500 ஒரு தடவை 500 கடையை குறைச்சே நேற்று கண்டுபிடி சொல்கிறாங்க. மனித சங்கிலி இவங்களும் போனாங்க, மனித சங்கிலி அவங்களும் நின்றாங்க வரிசை நின்று. படிப்படியாக குறைக்கிறதுக்கு வழி பண்ணிட்டு தான் இருக்கு. அங்கங்கே ஒரு கடையை வந்து வழி பண்ணியிருந்தா நீங்கள் வந்து மாநாடு நடத்திருக்க மாட்டீங்களே. இல்லை, நாங்கள் நடத்துறது வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இருக்கின்ற மதுக்களை, நாங்கள் மதுக்கடைகளை, மது உற்பத்தியை வந்து அகற்ற வேண்டும்ங்கிறத தான் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம். தமிழ்நாட்டை மட்டும் நாங்கள் குறிப்பிட்டு இல்லை. விடுதலை சிறுத்தை என்பது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நாடெங்கும் பரவி இருக்கிறது. அதனால் அதை ஒட்டி தானே வந்து நாங்கள் பண்ணணுமே தவிர இந்த தமிழ்நாட்டை கருத்து அவ்வளோ சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஏன்? நாங்கள் எங்களுக்கு காலம் நேரம் கனிந்து வரும்போது கண்டிப்பாக கேட்போம். எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, அதுவரை பொறுத்துருங்க அப்படிங்கிறார். பார்ப்போம். 2026 தேர்தல் நெருங்கும்போது இன்னும் பல்வேறு சர்ச்சை நடக்கும். நிறைய கூட்டணிகள் பற்றி பேசலாம், வெற்றி வாய்ப்புகளை பற்றி பேசுவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.